ஏன் நிறுத்திட்டீங்க? இன்னும் நேரமா ஆகல, நாடகத்தை நிறுத்த முடியல. என்ன சொல்ற? நீங்க ஹோட்டல் நிறுத்திட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சி வேகமா போகணும். நம்ம வந்திருக்கோம். ஆமா. முதப்படியில காடுறது வச்சு அடுத்தது லாஸ்ட் படியில போய் நின்னாதான் சரி. அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. எடுத்த உடனே பேராசையில 10 படிக்கு மேல வைக்கணும்னு வச்சுக்க. ஆமா. பல்ல அடிச்சுக்கிட்டு புலந்துக்கிட்டு தான் கையில கிடக்கணும். அப்படிதானே இருக்கு. வெகு பயலுக்கு அது மாதிரி தான் தெரிஞ்சு விட்டு வெகு மாதிரி எல்லாம் மெண்டல் ஆகி போய் திரியுறாங்க. நம்ம குரூப் இன்னைக்கு தான் சரியா சேர்ந்துருக்குது. அதனால நம்ம எப்போதும் போல் எந்த நிலை இருந்தாலும் இருந்த நிலையை மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவனே நமக்கு எழுதி வச்சிருக்காரு. அந்த அறிவெல்லாம் சொல்லி எவன் பின்பற்றா இருந்தாலும் நம்ம பின்பற்றி பாட்டுவோம் அப்படி சொல்லிக்கொண்டு மறுபடியும் கொஞ்சம் வேகமா போய் கொஞ்சம் அதான் நடத்துறோம். ரொம்ப வேகமா போக கூடாது. வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். ஆனா முன்னே போய் ஏதாவது சில சங்கடங்களை சந்திச்சுட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருமையில பெருமையில அக்கமர்களே உங்க ஆரவாரத்தை அடக்கி வைத்தார்களே. அருமையில பெருமையில அக்கமர்களே ஆடவர கோமாளிகள் ஆடி அருமையில அந்த அருமையில பெருமையில அக்கமர்களே உங்க ஆரவாரத்தை அடக்கி வைத்தார்களே. பெருமையில புண்ணியவந்தே தாய்மார்களே புண்ணிய மார்களே அக்கா மார்களே ஏ தங்கச்சி மார்களே ஆத்தா மாறு மாறுன்னு எனக்கு தெரியும். நான் தான் வயசா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு நீ பார்த்தது? புத்தி ஒண்ணு ஒண்ணு கேட்டா அக்கா மாறு தங்கச்சி மாறுன்னு இருக்கேன். நீ நேரா ஸ்ட்ரைட்டா அப்பத்தா மாருக்கு போயிட்ட. அப்புறம் பிரச்சனை இல்லாத மாறுங்க. எப்படி அது பிரச்சனை இல்லாத மாறு? பிரச்சனை இல்ல. அக்கா மாறு தங்கச்சி மாறுலாம் பார்த்தா அங்கே அவன் இன்னைக்கு ரெண்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா. ஆஹா எங்க வட்டானவன் கப்ளிங்க பக்கம் வட்டான நம்ம கப்பு கப்புன்னு குத்தி எரிஞ்சிருவாங்க. கண்டிப்பா. ஆமா. அப்பத்தா மாருக்கு பிரச்சனையே கிடையாது. அப்பத்தாவுக்கு துணையா இருந்தது எங்கிட்டு கொண்டு போய் குப்புற கமுத்து வச்சுட்டு இந்த அப்பாத்தா வந்து வேற தடியை கையில முடிச்சு கிடக்கும். ஆமா. இருந்தாலும் அப்பாத்தாவுக்கு ஒரு மரியாதைக்குரிய மார்கள் வீடுன்றதாக 2 மாறு இருக்கணும். என்ன மாறுனே? விளக்கம் மாறு வேற மாறலாம் சொல்லு. அந்த விளக்கம் மாறு இருக்கணும். உள் மாறு ஒண்ணு வெளி மாறு ஒண்ணு. ஆமா. உள் மாறு எதுக்கு தெரியுமா? எதுக்கு? எல்லாம் புருஷன் மட்டும் உதவ வாங்கிக்கிறது உள்ள. சரி. உள்மாறு குடும்ப நடத்த தெரியலன்னா புருஷனை போட்டு கும்புறதுக்கு. வெளிமாறு எதுக்கு தெரியுமா? எவனாவது நிமிஷம் பிடிச்ச வந்தா சுத்தமா வகுச்சு விட்டு கொளுத்தி விட்டுற கும்மி விட்டுறது. ஆமா. இது மாதிரி 2 மாறு இருக்கணும். அப்படினால மரியாதை குறிப்பா அருமையில பெருமையில ஆக்கவர்களே ஆரவாரத்தை அடக்கி வைத்தார்களே. அருமையில பெருமையில ஆக்கவர்களே ஆடவர கோமாளிகள் எங்களுக்கு பொண்டாட்டி ஒளிங்க பாட்டி வாழ்க. வீட்டுல ஒளிங்க. ஐயோ பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க்கவா? ஆமா. உனக்கு கல்யாணம் ஆச்சு ஆகலையா? ஆயிருச்சு. ஆயிருச்சு இல்ல? உனக்கு ஆயிருச்சு இல்லையா? எனக்கு ஆகலன்னா அத தப்ப உனக்கு என்ன தெரியல தம்பி. நீ செஞ்சாலும் செய்யலனாலும் என்னதுப்பா வீட்ல வேலை வெட்டி நான் கூட என்ன பண்ண பார்த்துட்டேன். போட்டாலும் போடலனாலும் ரொம்ப சிரமமா தான் இருக்குது. சரி சொல்லு. ஏ சம்பாரிச்சினே. ஆமா ஆமா. பார்த்தாலும் பார்க்கலனாலும் அட குடும்ப பொறுப்பு. ஓஹோ 100 வருஷத்துக்கு நல்லா இரு. காலையில செத்து போயிடுறேன். அட பாவி. அட ஒரு பேச்சுக்குனே. அங்க இருந்து 2 வீலர்ல வந்து நீ வேற போகும்போது பைபாஸ். அட ஒரு பேச்சுக்கு. சரி. கூட இருந்து தாலி அறுக்கிறது யாரு? பொண்டாட்டி தானே அறுக்கும். ஆமா. அப்புறம் வப்பாடிங்கற இப்பெல்லாம் இருக்கிற கணக்கு இன்னைக்கு 2026 போக போக என்ன இருக்கிறது? பொண்டாட்டி தாலி அறுக்குமோ யாருக்கு தெரிய போகுது தெரியல. யாருக்கு? இவ பொண்டாட்டி நான் தான் பொண்டாட்டின்னு ஒருத்தவர அவன் உண்மையான பொண்டாட்டி எல்லாம் போய் அடுத்த ஒரு பொண்டாட்டியா இருப்பா. சரி. இப்படியோ ஒருத்தனுக்கு 4 பொண்டாட்டி நான் தான் பொண்டாட்டின்னு வந்து கடைசி அவன் பொண்டாட்டி இருந்த பொண்டாட்டி செத்தே போச்சு. சரி. ஆனா அவன் சொத்துக்காக அடிச்சு கிடக்கிற 4 பொண்டாட்டி. மனிதனோட நிலைமை இன்னைக்கு தான் அப்படிதான் மாறிட்டு இருக்குது. கண்டிப்பா. ஆமா. மனிதன் அதாவது மனைவி அமைவதெல்லாம் அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிற தப்பு. எல்லாருக்குமே தெரியும். நல்ல கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியாது. நீ கல்யாணம் ஆகலட்ட. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அல்ல. மனைவி அமைவதெல்லாம் அவன் செஞ்ச வேணே. ஆமா. எப்படி சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல. புள்ள நல்லா இருக்கு படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் புள்ளைய கட்டிட்டு வந்துட்டான். ஆமா. இவன் கட்டிட்டு வந்த உடனே பாத்துக்க அவன் காலேஜ்ல படிக்கும்போது அந்த புள்ள என்ன பண்ணிருக்கும்? ஒரு லவ் ஒண்ணு தேடி வச்சிருக்கான். ஆமா. ஒரு நாள் ஒரு காலத்துல அந்த பிள்ளைலாம் கொண்டு கல்யாணத்தை பண்ணி இங்க வந்துட்டு இவன் ஏதாவது முக்கியமா வேலை வெட்டிக்கு போயிட்டானா ஒரு நாள் அந்த பழைய காதல் இங்க வந்துட்டான்னு வச்சுக்க. அதுதான் முத பழக்கம். ஆமா. வாங்க எங்க இருக்கு அப்படின்னு அந்த முத பழக்கத்துல அவங்க வாங்குறது என்ன தெரியுமா? கண்டிப்பா உங்க நம்பரை கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிறது. அடுத்து அப்படியே கொஞ்சம் லேசு பாசா பரிமாற்றம். அப்புறம் இன்னைக்கு செல்லு எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியே செல்லு வந்திருக்குது. ஆமா ஆமா. இன்னைக்கு இந்த டெலிபோன் ஒண்ணு இருந்ததோ அன்னைக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் செல்போன் ஒண்ணு கொம்பு செல்லு வந்தது. சரி. அதுலயும் பிரச்சனை கிடையாது. அந்த கொம்பு செல்ல விட்டு கொஞ்சம் மெசேஜ் அனுப்பலாம்னு இன்னொரு செல்லு வந்தது. ஆமா. அதுலதான் பிரச்சனை லேச ஆரம்பிச்சது. இப்ப டச் செல்லு வந்தது. அடே அப்பா சொல்லவே வேணாம். சொல்லாத கட்டவரல தேயுதுனே. ஆமா கட்டவரல தேயுது இல்லையா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணவனா எப்படி கண்டுபிடிச்சிடலாம்.
கல்யாணம் பண்ணவனு புது கல்யாணம் பண்ணவனும் செல்லு வச்சிருக்கணும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு? புது கல்யாணம் பண்ணவன் பார்த்துக்க ஒரு 6 மாதத்துக்கு பொண்டாட்டி விட்டு பிரியவே மாட்டான்.